நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் முதல்ல உங்க சித்தப்பாவை பார்க்கணும். அவர் இங்க சிங்கப்பூர்ல எங்க இருக்காருன்னு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? எஸ். நான் என் செல்போன்ல நோட் பண்ணிக்கிறேன். டெல் மீ. ஓகே, தேங்க்யூ மாயா. இட்ஸ் ஓகே, பை. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க முரு, பூஜா பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? பூஜாவோட போட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வசதியா இருக்குமா? பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. போட்டோவா? போட்டோக்கு நான் ஒன்று பண்றேன். நான் உடனே குருக்கு ஃபோன் பண்ணி இமெயில் மூலியமா பூஜாவோட போட்டோவை அனுப்ப சொல்றேன். அது உடனே உங்க கைக்கு வரும்படியா நான் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓ கண்டிப்பா. ஆனா பூஜாவை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஓகே. தேங்க்யூ. வணக்கம் தாயி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. எங்கிட்டயா? அட அதுக்கு நான் தாராளமாக பேசலாமே. சிங்கப்பூர் வரைக்கும் வந்திருக்க, ஊரெல்லாம் சுற்றி பார்த்தியா? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கிறதுனால தானே சிங்கப்பூர் வரையும் வந்திருக்காங்க. என்னை பத்தி விசாரிச்சது போதும். எங்க வீட்டு பொண்ணை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? உங்க வீட்டு பொண்ணா? யாரு, மதுவா மகிமாவா? என்ன ஆச்சு உங்களுக்கு? பூஜாவை எங்க வச்சிருக்கீங்க? பூஜாவா? என்ன உள்ளறீங்க நீங்க? இது பாருங்க, பூஜா இந்த ஊர்ல தான் இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க, அட்மிட் பண்ணிருக்கீங்க. இப்போ இங்க அமரும் இருக்கா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு ஒன்றும் ஐயோ, தெரியல. என்னம்மா அது? பூஜா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்ற, ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோன்ற, அமர் இங்கே தான் இருக்கான்ற, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குற? ஏமா என்னை குத்தம் சொல்கிறதே உனக்கு வேலையா போச்சா? இது பாருங்க, ஊருக்குள்ள நீங்க என்ன காரணம் சொல்லி டிராமா பண்ணி எப்படி இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது. என்கிட்ட தயவு செஞ்சு நடிக்காதீங்க. ஐயோ, எனக்கு நடிக்கலாம் தெரியாது தாயி. உயிர் தோழியோட புருஷனை அபகரித்து தான் புருஷனாக்கிக்கிறது, அந்த உயிர் தோழி பக்கத்தில் இருந்தால் அந்த புருஷனை சார் சார்னு கூப்பிடுறது, அவங்களுக்கு எதிர்க்கவே இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறது. இந்த வித்தையெல்லாம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இந்த பாரு, பேச்ச மாத்தாத. என் மேலதானே உனக்கு கோபம். என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணாத. அவ பாவம். அவ பாவம் இல்ல, அவ பண்ணிட்டு போனதுதான் பாவம். மருமக ஓடி போயிட்டாங்கிறது மாமனாருக்கு பெருமை அளிக்கிற விஷயம் இல்லை. போதை மருந்துக்கு அடிமை ஆயிட்டாங்கிறது அவன் தலையில கிரீடம் வைக்கிற விஷயம் இல்லை. இதை நான் சொல்லல, ஊர் சொல்லுது. ஊரு சொல்லல, ஊரை நம்ப வைக்கிறதுக்காக நீ சொன்ன பொய் அது நான் நம்ப முடியாது. நீ நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லல. பாரு, இப்ப எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இப்ப சொன்னதே பதில் தான். ஆண்டவர் லிங்கம், சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு கேட்கிறேன், கெஞ்சணும் கெஞ்சணும். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ என்னை தேடி வந்து நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி இப்படி கையேந்தி கெஞ்சணும். நீயும் உன் குடும்பமும் வந்து என் காலில் விழுந்து பிறண்டு கதறணும். அது வரைக்கும் விடமாட்டான் ஆண்டவர் லிங்கம். இது முடிவில்லை, ஆரம்பம்தான். ஆண்டவர் லிங்கம், பொண்ணு சொல்றேன் கேட்டுக்க. இத்தனை நாள் பொண்ணு கொடுத்த இடமாச்சு என்ன ஒரு அளவுக்கு பொறுமையா போயிட்டு இருந்தோம். என்னைக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சோ உன் சாவு நிச்சயம் தாண்டா. நீ இனிமேல் தானே எனக்கு சாவு மணி அடிக்க போற. நான் ஏற்கனவே உனக்கு தார தப்பட்ட சங்கு சேகண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னைக்கு சாவ போறேன்றதை முடிவு பண்ணி சொல்லு, இல்ல நான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். சாவுங்கிறது ஒரு தடவை தாண்டா, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதுக்குள்ள உன் கொட்டத்தை அடக்காம நான் விட மாட்டேன். நீ இருக்கிற இடம் இல்லாம பண்ணிடுவேன். நான் சாகும் போது உன் மண்டோட என் கையில தாண்டா இருக்கும். ஆண்டவன் அழிக்கிறதுக்கு ஆண்டவனால மட்டும்தான் முடியும், உன்ன மாதிரி அடிமையாலலாம் முடியாது.
உன்னை நீ ஆண்டவன்னு சொல்லிக்கோ, ஆனா என்ன நீ அடிமைன்னு சொல்லாத. எந்த அயோக்கியனுக்கும் நான் அடிமை கிடையாது. நீ ரொம்ப அதிகமா பேசுற. எங்க ஐயாவா வாடா போடான்னு சொல்ற. இத பார், உனக்கு வேணா இது வெளியூரா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது உள்ளூர் மாதிரி. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கேயே சமாதி ஆக்கிடுவேன். போடா யார் மேல கை வைக்க? என் மேலே கை வைக்கிறியா? என் மேல கை வைக்கிறேன் நீ? சாவடிச்சிருந்து உன்னை. யாரடா சாவடி? Excuse me. என்னடா Please stop it. Stop it. You're not supposed to fight here. Please. Please. எப்படி பூஜாவை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன். You come this way. எங்கே என் மகனை ரொம்ப நாளாக காணமேன்னு பார்த்தேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? மகன்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? தங்கமலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனிமேல் நமக்குள்ள அதுதானே உறவு. அப்பா, தங்கமலர் சம்மதிச்சிட்டாங்களா? எப்பாடுபட்டாலும் சம்மதிக்க வைக்கலாம் தம்பி. இன்னைக்கு என் பேரப்புள்ள உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இந்த நன்றியை நாங்கள் மறக்க முடியுமா? அப்பா, தங்கமலர் எங்க? கடை வரைக்கும் போயிருக்கேன். பாப்பா எங்க ஆளைய காணோம்? அம்மா, கொஞ்ச நாளா பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போயிருந்தேன். ஆனால் அங்கே போனாலும் உங்கள் ஞாபகம் தான். அதனால தான் குழந்தைங்களுக்கு டாய்ஸ், உங்களுக்கு ட்ரெஸ், தங்கமலருக்கு பட்டு புடவை, உங்களுக்கு நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஏன்பா உனக்கு இவ்ளோ கஷ்டம் இருந்தோம் எங்களையே நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? பூஜா என்னை விட்டு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் தங்கமலர் மேல உயிரே வச்சிருக்கேன். இனிமே அவங்க தான் என் வாழ்க்கையே. இப்போ கூட அவங்களோட குழந்தைங்கள ஏன் குழந்தைங்கள தான் பார்க்குறேன். ஆனா இதையெல்லாம் மலர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாதப்போ நான் ஏன் இருக்கணும்? எதுக்காக வாழணும்? பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குப்பா. தம்பி, அப்படிலாம் பேசாதீங்க தம்பி. பூஜா போனால் போயிட்டு போகிறான். நீங்கள் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவள் கணக்கை தீர்த்துட்டு வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அவளே தான் கணக்கை தீர்த்துக்கிட்டான். இப்போ உங்களுக்கு தங்கமலரை கட்டி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பரிபூர்ண சம்மதம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. மலர் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. மலர் கண்டிப்பா மனசு மாறுவா. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் வாழ்க்கையே உங்களை நம்பி தான் இருக்கு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது தம்பி. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த கதிர்காம முருகன் உங்களை கட்டாயமாக சேர்த்து வைப்பான். வாப்பா உள்ள வா. என் மேல கை வச்சுட்டாடா. என் மேலேயே கையை வச்சுட்டாடா. என்ன திமிர் இருந்தா இந்த ஆண்டவனை கை நீட்டி அடிச்சிருப்பாடாவ. நீ துப்பாக்கியால சுட்டிருந்தேன்னா ஒரே நிமிஷத்துல செத்துருப்பாடாவ. துண்டு துண்டா வெட்டண்டா அவளை. ஐயா, நடந்ததே நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஐயா. டென்ஷன் ஆகணும்டா. ரத்தமெல்லாம் கொதிக்கணும்டா நமக்கு. என்னமோ பெரிய பத்திரகாளி மாதிரி வந்து கத்திட்டு போற. அவ இன்னும் கஷ்டப்படணுங்கிறதுக்காக தாண்டா உயிரோட விட்டு வச்சிருக்க. இன்னும் ஒரு தடவை என்கிட்ட மோதட்டண்டாவ வெட்டி போட்டுறேன். பார்த்துக்கிட்டே ஐயா, உங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருந்தேன். நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆண்டவர் சார், அந்த திலீபன் ஒரு ஃப்ராடு. எல்லாரும் ஏமாத்துறதுக்காக லண்டன்லேருந்து வந்திருக்கான்.
நான் சொல்றதை நீங்க நம்பணும் ஆண்டவர் சார். என்ன அவன் பணத்துல மட்டும்தான் மோசடி பண்ணான்னு நினைச்சேன். இப்போ அவன் என் வாழ்க்கையிலையும் பூந்துட்டான். செல்வியோட க்ளோஸா பழகி சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆண்டவர் சார். மெதுவா அவளையும் அவன் பக்கம் இழுத்துட்டான். நான் எல்லாத்தையுமே இழந்துருவோம் போல இருக்கு ஆண்டவர் சார். சார், உங்க பர்சனல் விஷயத்துல எங்க ஐயா கிட்ட ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு வக்கீல் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஆண்டவர் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். இந்த ஜெயிலு, கோர்ட்டு, கேஸ் இதுக்கெல்லாம் போகிறது வேண்டாம். வேலைக்காகாத விஷயம், வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால நாமளே இதை டீல் பண்ணணும். நான் உங்களை தப்பாக பேசினது, நீங்கள் என்ன அடித்தது, அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அது எனக்கு அந்த திலீபன் சாகணும். சாகணும். திலீபன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் ஆண்டவர் சார். எல்லா விஷயத்திலையும் கிராஸ் பண்றான். அவனை போட்டு தள்ளணும். உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? திலீபன் சாகிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் நீங்க நினைக்கலாம். அவன் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட். ஒரு பக்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் செல்விக்கு சப்போர்ட் பண்றான். இங்க செல்விக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு கோடி கணக்கில் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான் உங்க பிசினஸ் பார்ட்னர் திலீபன். அவன் என் பார்ட்னர் இல்லை தம்பி, பாதகன். ஆண்டவன் அசந்த நேரம் பார்த்து என் அடிமடியிலேயே கையை வச்சுட்டான். என்ன சொல்றீங்க ஆண்டவர்? அது ஒன்றும் இல்லை சார். செல்போன் கம்பெனி கான்ட்ராக்டில் கையெழுத்து வாங்கினாரு. கடைசி நேரத்தில் பார்த்தா எல்லா உரிமையும் அவர் பேரில் இருக்குது. எங்களை ஏமாத்திட்டாரு. பாத்தீங்களா, நான் சொன்னல, அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனை நீங்க ஒழிச்சு கட்டணும். உங்களை அவன் முழுங்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை முழுங்கி ஏப்பம் விடணும். அவனை போட்டு தள்ளுங்க. உங்களால முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தம்பி. அவனால் எனக்கு போனது பணம் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு போக போகிறது மானம். பணம் அப்படிங்கிறதுக்குள்ளே சம்பாதிச்சிடலாம் தம்பி. ஆனால் மானம் போச்சுன்னா அதுக்கப்புறம் மனுஷன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அவன் மேலே உங்களுக்கு இருக்கிற விரோதம் உங்கள் மனசுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீ, இதெல்லாம் அணையணும்னா நீங்கள் உங்கள் கையாலேயே அவனை சுட்டு கொல்லணும். பயப்படாது. அவனை எங்கே கூட்டிகிட்டு வரணும், எப்படி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். பொருள் நான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தரேன். உங்கள் வெறி தீர்ற வரைக்கும் அவனை சுடுங்க. அவன் உடம்பை யாருக்கும் தெரியாமல் எப்படி டிஸ்போஸ் பண்ணணுங்கிறத காத்தம் பார்த்து. எங்க வரணும், எப்போ வரணும்? இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடமான ஐயா, என்னங்கய்யா இது? பொருள் மட்டும் ஏற்பாடு பண்ணி தரேங்கிறீங்க. வழக்கமாக நான் தானே ஐயா செய்வேன். அதுவும் அந்த திலீபன் செஞ்ச வேலைக்கு அவனை என் கையால் கொள்றதானே என் முறை. இந்த கொலையை பண்ணதுக்காக போலீஸ் ஜிஜேவை கைது பண்ண நான் வருத்தப்படுவேனா, இல்லை ஒன்றை கைது பண்ண நான் வருத்தப்படுவேனா? ஆண்டவன்டா. மலர் சொன்னா கேளு. கதவை தரமா. இதுக்காக போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்ட?
கதவை மலர் தரமா மலர் மலர். எவ்வளவு நேரமா இந்த மாதிரி கதவை சாத்திட்டு தரமா. அழுதுகிட்டே இருப்பேன் உனக்கு எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன் தரமா. அப்பனும் பொண்ணு சேர்ந்து போனாலே தப்பா பேசுற கேடு கட்ட உலகம் இந்த சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டு நீ வேலைக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க சொன்னல கதவை தரமா வெளியே வந்து எது வேணாலும் பேசு கதவை தரமா மாமா சத்தம் போடாதீங்க நான் மத்தவங்க கண்ணை உறுத்துற மாதிரியே நடந்துக்கிறேன் நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருக்கேன் எங்களுக்கு தெரியுதுமா எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊர் வாயை அடைக்க முடியுமா ஏமா நீ பாட்டுக்கு உன்னை திட்டுறவங்களையும் கேலி பண்றவங்களையும் செருப்பால் அடிப்பேன் தொடப்ப கட்டையால் அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்துடுற நாளைக்கு அதே தெரு வழியா தானே நீ வேலைக்கு போகணும் அப்போ அந்த பொறிக்கு பசங்க உன்னை என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும் ஏமா மிஞ்சி போனா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலாம் போனா அந்த இடத்துல 4 பொறிக்கு பசங்க இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இதெல்லாம் நமக்கு தேவையா ஏமா கதவை திறந்து வெளியே வாமா எது வந்தாலும் வெளியே வந்து பேசுமா எப்படியாவது நான் வாழணும் என் குழந்தைங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக இந்த நரக வேதனையெல்லாம் நான் அனுபவிக்கணும்னா பேசாம நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்குவேன் தூக்கு மாட்டுவேன் பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்து உங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பேசுறதும் செய்யறதுமே குழப்பா போச்சு பெத்தவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா வயசானவங்க மனசு என்ன பாடுபடும் திறக்க போறியா இல்லையாமா தரமா கேட்லி நல்லா தாண்டா கிண்டல் பண்ணிருக்கீங்க பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு ஏய் ஆபீஸ்க்கு வந்து சொன்னதை விட 3 மடங்கு காசு வாங்கிட்டு போ ஓகே ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நாங்க நினைக்கிறோம் ஏமா ஏன் எங்களை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னங்க அப்பா 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 என்னப்பா ஆச்சு ஏப்பா மலரை திட்டுறீங்க மலர் என்னப்பா இது பெரியவங்க எது சொன்னாலும் நல்லது தானே சொல்லுவாங்கன்னு இந்த காலத்து பசங்க ஆறாமரம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் எதிர்மறையா பேசிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கதவை சாத்திட்டு கிளம்புற அழுதுகிட்டே தான் இருக்கும் அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்ல தம்பி இவ வேலைக்கு போகும்போது ரோட்ல 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணிருக்காங்க இவ பதிலுக்கு பேசிருக்கா அவனுங்க இவ கைய பிடிச்சு இழுத்துருக்கானுங்க இவ கோவமா அவங்கள கண்டபடி திட்டிட்டு அவமானம் தாங்க முடியாம உள்ள வந்து கதவு தாப்பா போட்டுக்கிட்டா என்னென்னமோ பேசுற எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு இது பாருங்க யார் என்னன்னு மட்டும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பொறுக்கி நாய்ங்கள ஒன்றிலன்னு பண்றேன் ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி எத்தனை பொறுக்கிங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்க எத்தனை நாளைக்கு அவளுக்கு காவலுக்கு போயிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா விடுங்க தம்பி என்னப்பா பேசுறீங்க எதுக்கு அவங்களுக்கு பயப்படணும் மலருக்கு எந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா முதல்ல அவங்கள வெளியே வர சொல்லுங்கப்பா வேண்டாம் அத்தை இது நம்ம பிரச்சனை நாமளே பாத்துக்கலாம் கொண்டவங்க எல்லாம் இதுல தலையிடணுங்கிற அவசியம் இல்ல கேட்டீங்களா தம்பி கேட்டீங்களா எவ்வளவு கோவப்பட்டு பேசுறா பாருங்க எங்க மேல உள்ள அக்கறையில நீங்க உதவி செய்ய நினைக்கிறீங்க அதை ஏத்துக்கிற மனசு அவளுக்கு இல்லையே எதை எடுத்தாலும் தப்பாவே எடுத்துக்கிறாவா பரவாயில்ல விடுங்கப்பா ஏதோ மூட் அவுட்ல பேசுறாங்க நான் உங்களை பத்தி விசாரிச்சு என்ன பண்ணணுமோ அது பண்றேன் இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது தம்பி இந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அவளுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும் எதுவும் தேவையில்லை மாமா எந்த ஆம்பளை துணையும் எனக்கு தேவையில்லை என் குழந்தைகளை வளர்க்குற திறமை எனக்கு இருக்கு இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க மாமா முதல்ல அவரை வெளியில போக சொல்லுங்க அப்பா அவங்கள இனிமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இன்னைக்கு அவங்க ஆபீஸ் கூட வர வேண்டாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்றேன் ப்ளீஸ்ப்பா இனிமே அவங்கள திட்டாதீங்க ப்ளீஸ் சரி நான் கிளம்புறேன் அம்மாடி சொல்றத கேளு எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் வெளியே வாமா கவலைப்படாதீங்க ஜிஜி சிங்கப்பூர் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்கு பூஜா சீக்கிரமா கிடைச்சிருவா டோன்ட் வரி ஏன் தான் எனக்கு மட்டும் அடி மேல அடி விழுதுன்னு தெரியல எல்லாருக்கும் என்ன பார்த்தா இளக்காரமா இருக்கும் என்ன எல்லாரும் லூசுன்னு நினைக்கிறீங்கல்ல ஏன் விரக்தியா பேசுறீங்க எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் வரும் எனக்கு கஷ்டம் மட்டும் தானே வந்துட்டு இருக்கு திலீபா ஐ ஆம் லூசிங் எவ்ரிதிங் ஐ ஆம் லூசர் நான் எல்லாருக்கும் ஜோக்கர் மாதிரி இருக்கேன் லாஃபிங் ஸ்டாக்
ஜிஜே என்ன இது? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வலி சார். தாமரை என் குழந்தைங்கன்னு சந்தோஷமா தானே இருந்தேன். எல்லாம் போச்சு. ஒரே நாள்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, ஊர்ல தான் டைவர்ஸ் மேட்டர். அங்கே இருந்து இங்க வந்தா இங்க வேற விதத்துல கஷ்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, கடவுள் எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காகவே செல்வியும் படைச்சு என்னோட சேர்த்து வச்சு வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இருக்கான். செல்வி உங்ககிட்ட சரியா பேசலைங்கிறதுக்காக சொல்றீங்களா? அவங்க பாவம் ஜிஜே. நீங்க வந்ததுல இருந்து பூஜா மேட்டர்ல ரொம்ப ஆடி போயிருக்காங்க. அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு 24 மணி நேரமும் அதையே நினைச்சுக்கிட்டு அதோடவே ஓடிட்டு இருக்காங்க. பூஜா கிடைச்சதும் அவங்க அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஒன்னு சொல்லட்டுமா ஜிஜே? செல்விய எந்த காலத்தையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க தாமரை இல்லை. யாராவது அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட அவங்கள சட்டுன்னு வெட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. செல்வி எப்படி, அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்ல. சச்சே, அப்படிலாம் இல்லை. அவங்க கூட பழகின விதத்தை வச்சு சொல்றேன். ஷீ இஸ் வெரி சின்சியர் அண்ட் ஷீ இஸ் வெரி கிரேட். தனக்குன்னு வாழாத ஒரு தனி பிறவி. கமான் ஜிஜே, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு செல்வி எவ்வளவு நாளா தெரியும்? அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கருத்தெல்லாம் சொல்றீங்களே, அதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. இதை பாருங்க, ஒருத்தர் பத்தி ஒரு நிமிஷத்திலே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கூட எவ்வளவு காலம் பழகினோங்கிறது முக்கியம் இல்லை. பழகின கொஞ்ச காலத்திலேயே அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். எஸ் ஜிஜி, ஐ நோ செல்வி. ஐ ஹவ் அப்சர்வ்ட் ஹர். ஷீ இஸ் கிரேட், வெரி வெரி கிரேட். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமான்னு என்னால் நம்பவே முடியல. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். செல்வியை பத்தி நீங்க பேசினது போதும். செல்வி புராணம் பாடிட்டு. ஐம் சாரி. ஐ எம் ஆல்சோ சாரி. எனக்கு மனசு சரியில்லை. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க சிங்கப்பூர்லயேவா? இது டிப்ரெஷன் பாருங்க, அப்படியே விட்டா மேலே மேலே வளர்ந்து ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். அதான் இங்கேயே செக் பண்ணி முடிவு கட்டிடலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஓகே ஜிஜே, உங்க இஷ்டம். உங்களுக்கு பணம் ஏதாவது தேவையா? என்ன பணமா? என்ன சார் இது? என்ன ஆட்டிடியூட் இது? இதை முதல்ல நிறுத்துங்க. இந்த பணத்திமிரு இருக்கு பாருங்க, அந்த பணத்தால எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஓ ஜிஜே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி ஜிஜே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற எண்ணத்துல தான் கேட்டேன். நீங்க அஃபண்ட் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். ஐம் சாரி. தட்ஸ் ஓகே. எனக்கு பணம்லாம் தேவையில்லை. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீங்க என் கூட வரணும். எதுக்குன்னு கேட்காம வரணும். ஷூர் ஷூர் ஜிஜே, டெஃபினட்டாக வரேன். எங்கே கூப்பிட்டாலும் வரேன். எங்கே வரணும் சொல்கிறேன். இந்தியாவுக்கு போன அப்புறம். போ போ. அப்பா இந்தாங்க, மலர் வந்தோடனே இந்த சாவியை கொடுத்துருங்க. அப்பா, வண்டி கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிச்சிருந்து என்ன பிரயோஜனம் தம்பி? மலருக்கு பிடிக்கணும் இல்லையா? அப்பா, தனிப்பட்ட முறையில் நான் வாங்கி கொடுக்கல, ஆஃபீஸில் வாங்கி கொடுத்ததா சொல்லுங்க. தம்பி, அவள் ரொம்ப பிடிவாதக்காரி. நான் என்ன சொன்னாலும் அவள் நம்ப மாட்டான். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சாதிக்கிறவா அவள். ஆஸ்பத்திரியில் அவள் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருந்தபோது நீங்கள் பணம் கொடுத்தீங்களே, அப்போவே அந்த பணத்தை வேண்டான்னு உங்கள் முகத்தில் தூக்கி எறிஞ்சா இப்போ எப்படி இதை ஒத்துக்குவா?
இல்ல பாவம்ப்பா, வீட்லயும் வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சி பஸ்ல ஆஃபீஸ்க்கு வராங்க. 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும்ப்பா. அன்னைக்கு எவ்வளவு அசிங்கம், எதுக்கு தேவையில்லாம. அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கப்பா. அவளோட நல்லதுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆனால் அவளுக்கு புரியலையே. தம்பி, உங்களோட ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கும் இவளை விட நல்ல அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலாம். 2 குழந்தைங்களை பெற்ற அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவள் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கா. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அரசல் புரசலாக அவகிட்ட பேசி பார்த்தோம். அதுக்கு ஒத்து வர்றவ மாதிரி தெரியல தம்பி. தான் சொந்த காலே நின்று 2 குழந்தைங்களையும் தன்னால் காப்பாற்ற முடியும், கல்யாணம்லாம் வேணாங்கிறா. கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தானே சொல்லிட்டீங்களா? நீங்கள் தானே குறிப்பாக நாங்கள் சொல்லலை. முதல்ல கல்யாண விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு அவள் சம்மதிச்சான்னா உங்கள் பேரை சொல்லலாம் நாங்கள் நினச்சோம். இந்த கல்யாண பேச்சை நாங்கள் எடுத்தாலே அவள் எங்கள் வாயை அடைச்சிட்றா. எனக்கு என்னவோ. அப்பா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதுங்கப்பா. நான் உங்களை நம்பி தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியும் முடியலன்னா தாமரை அக்காவை விட்டு பேச வைப்போமே. என்ன தம்பி, இந்த விஷயம் தாமரைக்கு தெரியக்கூடாது, நீங்கள் தானே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. சொன்னப்பா, வேற வழி இல்லைங்கிறப்போ என்ன பண்ண முடியும்? அவங்க சொன்னா மலர் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. தம்பி, ஒரு விஷயம், நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்க, பதிலுக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியல. இதை நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? முடிவு எடுக்க வேண்டியது மலர் தானே. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்பட தயாரா இருக்கேன். அப்பா, பேசி பாருங்கப்பா, நல்லதே நடக்கும். பேசி ஐயா, இது மாதிரி ஒரு பில்டிங் கட்டி செல்போன் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாயா. டேய், போனது 1.5 கோடி ரூபா தான்டா. போக போகிறது அவன் உயிர். பார்த்துக்கிட்டே இரு, கவலைப்படாத. ஹலோ ஐயா, நான் இளங்கவி பேசுகிறேன் ஐயா. நீங்களும் பெரியாவும் சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்தீங்களே, அது எஸ்கேப் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற? அந்த பொண்ணை ஒரு இடத்துல பார்த்தேன்யா. எந்த இடத்துல? தேவசங்கத்தில் பார்த்தேன்யா. பக்கத்தில் ஐயா இருக்காரா? இருக்காரு. ஐயா, இளங்கவி. என்னையா? ஐயா, நான் கவி பேசுகிறேன்யா. சந்தேகமே இல்லையா, அது உங்கள் மருமக பூஜா தான். அவங்க அண்ணி செல்வியா அவங்க கிட்ட ஒப்படைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் சேவா சங்கத்துக்கு வாங்கய்யா. டேய், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நீ அந்த நாகரத்ன மாதிரி என் மருமகளை தொலைச்சிட்டு நின்ன, ஒன்றை தொலைச்சிருவேன். நாங்கள் அங்கே வந்து சேர்ற வரைக்கும் என் மருமக எங்கேயும் போயிடாமல் பார்த்துக்க. ஆ, சரிங்கய்யா. அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு வை. டேய், உடனே கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு பூஜாவோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சேவா சங்கத்துக்கு போகணும். அங்கே இருக்காங்க. வா, எட்ரா வண்டி வாங்க. இல்லை பிரபஞ்சன், எப்போ ஊருக்கு கிளம்புறோன்னு ஒன்றுமே தெரியல. பூஜா பற்றி தெரிஞ்சா தானே கிளம்ப முடியும். இது பாரு, வீடெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்க. நான் பார்த்துக்கிறேன். ம், காசு பணம் ஏதாவது வேணும்னா என் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்க. அக்கா, நீ எங்களை பற்றி கவலைப்படாத. நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம். பூஜாவை எப்படியாவது காப்பாற்று. அவங்கள நினச்சா கஷ்டமாக இருக்கு. பாவம், அந்த அமர் பற்றியும் ஆண்டவர்லிங்கம் பற்றியும் எவ்வளோ சொல்லியும் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தாமரை தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சா. இப்போ கஷ்டப்படுறது அந்த பொண்ணு தானே. செல்வி, நம்ம என்ன பண்ண முடியும் பாரு. சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். என்னம்மா? இது பார்ப்புல பாரு, நம்ம பூஜாவை பற்றி எதோ எழுதியிருக்காங்க. புகைப்படத்தில் காணும் இந்த பெண் எங்கள் வசம் பத்திரமாக இருக்கிறார். சற்று மனநிலைமை சரியில்லாமல் இருப்பதால் அவர் யார் என்ற விவரம் தெரியவில்லை. ஐயோ. பெண்ணின் உறவினர்கள் தக்க அடையாளத்துடன் வந்தால் பெண்ணை ஒப்படைப்பதில் மகிழ்வோம். எங்கள் விலாசம் இந்தியன் அசோசியேஷன். பூஜா நம்ம கிடைச்சிருவாப்ல, கிடைச்சிருவா. எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. நீ சாப்பிடாம தூங்காம எவ்வளவு கவலைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இது பாரு, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. நீ போய் பூஜா கூட்டிட்டு வா. போ, தைரியமா போ புள்ள. நான் வரேம்மா. தைரியமா போயிட்டு வா மகமாயி.
சார் எஸ்கியூஸ் மீ சார், இங்கே யார் முதலாளி? எங்கள் ஐயா வந்திருக்காரு. இங்க எல்லாருமே வேலைக்காரங்க தான். இது தமிழ் சேவா சங்கம். அப்போ எங்கள் ஐயா லெவலுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. சரி, நானே கேட்டுறேன். பூஜாவை யார் கடத்திட்டு வந்தது? நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆள் கடத்துற இடம் கிடையாது. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற இடம். நீங்க கிளம்புங்க. ஐயா வணக்கம் ஐயா. என்னங்க இது, என் மருமகளை கூட்டிட்டு போலான்னு வந்தா நீங்க கிளம்புங்கன்னு சொல்றீங்களே. பின்ன நாங்க பொண்ணை கடத்திட்டு வந்தோம்னு சொல்றாரு அவரு. அப்படியா சொன்னா? ஏண்டா மடையா, பார்த்து விசாரிக்கிறதுல ஐயா கிட்ட தப்பா நினச்சிக்காதீங்க ஐயா. அவன் கேட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் மருமகங்க பேர் பூஜா. கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்டு போச்சு. இந்த மாதிரி அழகான இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சா மனநிலைமை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டருங்கெல்லாம் சொன்னாங்க. அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அது இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். இந்த பிள்ளையை நீங்கள் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா காலம்பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பீங்க. சரி, உங்கள் மருமகன்னு சொல்கிறீங்க. அவங்கள அடையாளம் காட்டுறதுக்கு பாஸ்போர்ட், ஐடி ஏதாவது வச்சுருக்கீங்களா? இப்போ இருக்குங்க, இதோ பாருங்க. இந்த பொண்ணு இங்கே தாங்க இருக்கு. அப்பா ரொம்ப சந்தோஷங்க. 2 நாளாக எதுவுமே சாப்பிடல, ஏதோ உளறிட்டே இருக்காங்க. வீட்டிலையே இப்படித்தாங்க. அது தானாக சாப்பிட்டதை விட யாராவது ஊட்டி விட்டு சாப்பிட்டது தான் அதிகம். எவ்வளோ வசதி இருந்து என்னங்க பண்ணுறது? மனசில் நிம்மதி இல்லாமல் போச்சே. பார்க்கலாமுங்களா? பார்க்கலாம், வாங்க வாங்க வாங்க. இங்கே இருக்காங்க பாருங்க. மடி மடி, மாமா வந்திருக்கண்டா. மாமாம்மா உங்களை தவிச்சு விட்டுட்டு வந்துட்டேடா. நான் வர மாட்டேன். நான் வரல. நான் வரல. என்ன விட்டுரு. நான் வரல. நான் வரல. என்ன விட்டுரு. நான் வரல. என்ன அனுப்பாதீங்க. என்ன அனுப்பாதீங்க. நான் வரல. நான் வரல. ஏன் சார் உங்க மருமகன்னு சொல்றீங்க? உங்களை பார்த்து ஏன் சார் அவங்க பயப்படுறாங்க? அதான் சொன்னேன் ஐயா, மனநிலைமை சரியில்லை. ஒரு தகப்பனாற்ற பாசம் காட்டுற மாதிரி என்கிட்ட பாசம் காமிச்சுக்கிட்டு இருந்த புள்ள என்ன பார்த்து பயந்து நடக்குது. விதியா விதி. வட கண்ணு வடர கண்ணு. வா ஐயா வண்டி ரெடியா இருக்கப்பா? ரெடியா இருக்குங்க ஐயா. வாடா பிள்ளைய கூட்டிட்டு போவோம். ஐயா, என் மருமக தங்கி இருந்த இந்த சேவா சங்கம்
எதிர்காலத்தில் ஒரு கோயிலா விளங்கணும் ஐயா. ஊருக்கு போன உடனே பிளாங்க் செக் அனுப்பி வைக்கிறேன். எவ்வளவு வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கங்க. இது எங்க கடமைங்க. நன்றி ஐயா. ஒன்றும் இல்லைம்மா, வாங்கம்மா 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 வாங்கம்மா. பூஜா பூஜா என்ன காப்பாத்துங்க. அவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. மா ஐயா கூப்பிடுறாரு, வாங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. ஏத்திட்டு வர வாங்கம்மா, ஐயா கூப்பிடுறாரு, வாங்கம்மா. நான் அனுப்ப மாட்டேன். ஏன் அனுப்ப மாட்டேன்? அனுப்ப மாட்டேன்னா அனுப்ப மாட்டேன். செல்வி, என்னம்மா அது உன் கூட பெரிய தொந்தரவா இருக்குமா? ஆனா உன்னா எங்களை கை நீட்டி அடிக்கிறேன். இந்தியாவில் தான் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்துமா தொந்தரவு கொடுக்கணும்? ஏம்மா ஏன் மருமகளை அனுப்புறதுக்கு நீ ஏமா தடை போடுற? இதெல்லாம் உனக்கே அராஜகமா தெரியல? அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? என்னையா அது? எங்க இவர் தான் சொல்றாருல அவங்க இவரோட மருமகன்னு. நீங்க யாருங்க தடுக்கிறதுக்கு? நான் பூஜாவுக்கு அண்டி. நான் இவளை அனுப்ப மாட்டேன். அப்பனும் புள்ளையும் சேர்ந்து ஊரெல்லாம் இவளை பத்தி தப்பா பேசிட்டு இங்க கொண்டு வந்து அழிக்க பாக்குறாங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவளை நான் அனுப்ப மாட்டேன். நீங்க எப்படி சார் இவளை இந்த இன்டர்நேஷனல் ஃப்ராடோட அனுப்புவீங்க? இல்ல மேடம், இவங்க டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் காமிச்சாங்க. இவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொன்னதுனால தான் அனுப்ப சம்மதிச்சோம். யாருக்கு யாருக்கு? இவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா? இவளோட இந்த நிலைமைக்கு காரணமே இவங்க தான், இந்த ஃப்ராடுங்க தான். இதுக்கு நான் என்னையா சொல்றது? ஏயா என் மருமகளை மனநிலைமை சரியில்லாம நான் ஆக்குவேனா? ஏமா நீ என்ன பைத்தியமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்கன்னா உங்களையும் பைத்தியம் சொல்லிடுவான். We are totally confused. அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. நாங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். அவங்க முடிவு பண்ணட்டும். சரிங்க, வாங்க. போலீஸுக்கு தானே வாங்க. என்னையா இது? என் மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு நான் எதுக்கு என் போலீஸ் எல்லாம் பர்மிஷன் வாங்கணும்? வா ஆண்டவர்லிங்கம், வா போலாம். எப்போ ப்ராப்ளம்னு வந்ததோ போலீஸுக்கு போறதாங்க நல்லது. இதுல யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியாது. ஆனா கெட்டவங்களுக்கு மட்டும் தண்டனை கடுமையா இருக்கும். ஐயா போலாம் போலாம், போலீஸ்கிட்டே போலாம். வாடா போலாம். இல்லையா, இந்தியாவில் என் குடும்பத்து மானம் போன வரைக்கும் போறீங்க. இங்கேயும் வந்து என் மானம் போக வேண்டாம். இப்போ என்னம்மா, கூட்டிகிட்டு போகணும் அவ்வளோதானே? கூட்டிகிட்டு போம்மா, போ. என்னமோ இந்த நாட்டு சட்டம் உனக்கு சாதகமாக இருக்கு. எங்களை மிரட்டிட்டு என் மருமகளை கூட்டிகிட்டு போகிறேன். இந்தியாவுக்கு வா, என் சட்டம் என்னங்கிறத காமிக்கிறேன். ஹலோ, பூஜாவோட பாஸ்போர்ட்டை கொடுக்குறியா? ஏன், உனக்கு தான் உலகம் பூரா செல்வாக்கு இருக்க. பாஸ்போர்ட் இல்லாமே கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? சார், இங்க ஒருத்தர் பாஸ்போர்ட்டை திருடினா என்ன சார் தண்டனை? 5 வருஷம் ஜெயிலு, 6 கசையடி. ஓ, ஆஹா, அப்படியா? அது திருடுறவங்களுக்குமா, எங்களுக்கெல்லாம் திருட வேண்டிய அவசியம் இல்லை. காத்தா, இந்த பாஸ்போர்ட்டையும் அந்த பிள்ளையோட டிக்கெட்டையும் எடுத்து அவங்கள்ட்ட கொடு. இந்த பர்மா நல்லபடியா மருமகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிருமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்கம்மா.
Yo, Carolina. When I come again to Singapore, I'll meet you. Yeah, we rocked that Ministry of Sound. Oh, sure, we'll go there again, baby. We'll have lots of fun. Okay, I've just come down from office. I've just reached home. I'll freshen up and call you back. Yeah, sure. Hey, Carolina, come on. I'll just call you back. Hold on, huh? Yeah, I'll call you. Yeah. அமர் சரி நான் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுறேன். யா சரி வைங்க. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி கம்மி மேல நின்னு பேசிக்கிட்டு எங்கெல்லாம் தேடுறது உன்ன? ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு தான் அக்கா. என்ன அக்கா கையில போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லா கல்யாண பொண்ணுங்க போட்டோஸ். இதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஸ்டேட்டஸ்லயும் சரி அழகுலயும் சரி ஒன்னோட ஒன்னு போட்டி போடுறாங்க. இதுல யார் உனக்கு கல்யாணம் பண்றதுன்னு தெரியல. நீயே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. அமர் எல்லாம் உனக்கு தான். நீ தான் மாப்பிள்ள. வேண்டாம் அக்கா. என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா. யாரு? அந்த பூஜாவா? உனக்கு என்ன பைத்தியமா அமர்? இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்க? அவ ஓடி போன அன்னைக்கே ஒட்டு மொத்தமா அவளை தலை முழுகியாச்சு. சனிய தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்கோ அமர். இனிமே உன் வாழ்க்கைய நீ பாரு. இல்ல அக்கா, பூஜாவை மறக்கிறதோ அவளை என் மனசுல இருந்து தூக்கி எறியவோ முடியாது. இந்த நிலைமை நேத்து வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குட். மனசு மாறத்துக்குள்ள இதுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து யார் உனக்கு வைஃபா வரணும்னு சொல்லு. அக்கா, அப்படி நான் நினைக்கிற அந்த பொண்ணு இந்த போட்டோஸ்ல இல்ல. ஆனா அந்த பொண்ணு இதே ஊர்ல தான் இருக்கா. விதவையா, 2 குழந்தைங்களோட. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.